ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே மோட்டோ டிரைவ். இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ என், த பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிங்க. இந்த மஹேந்திரா ஸ்கார்பியோ என் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்யூவின்னு நம்ம சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து லேட்ரான் ஃப்ரேமில் பில்ட் பண்ணதுங்க. சேசி பாடி ஷெல்லு தனியாக இருக்கும், ஃப்ரேம் தனியாக இருக்கும், ரெண்டில் பில்ட் பண்ணது தான் இது. இப்போ இந்த வண்டியோடைய கம்ப்ளீட் வாக்குறோம் நம்ம பார்க்கலாங்க. மஹேந்திராங்கிற லோகோ வந்துருதுங்க. 360 வியூ கேமரா வந்துடுது. இங்கே குரோம் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, 6 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸு, ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுதுங்க. ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ், எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடுது. கீழே வந்து ஹனிகோம் கிரில் கொடுத்துருக்குறாங்க. டயர்ஸ் வந்து உங்களுக்கு 17 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 245/65 R17 வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்துடுதுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 187 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். அதனால நம்ம கீழே எதுலையுமே இடிக்காதுங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. உங்களுக்கு குரோம் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பீடிங்ஸ் இங்கே வந்துடுது. ரியரில் இந்த லைட்ஸ் பாருங்கள், எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷேப் வந்து எதில் பார்த்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து வால்வோ இன்ஸ்பயர்டு வந்து லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 4 எக்ஸ்ப்ளோரர், இது 4x4 மாடலுங்க. ஸோ அதனோட பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துருதுங்க. மஹேந்திரா லோகோ வந்திருக்கு. கீழே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்திருக்கு. டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வைப்பர்ஸ் வந்திருக்கு. ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்திருக்கு. டோர் ஓப்பன் இப்படி தாங்க ஓப்பன் பண்ணி ஆகணும். பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இது வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டோம்னா டபுள் ஃபோல்ட் ஆயிரும். இதில் ஃபுல்லாக நீங்கள் லக்கேஜ் பேவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் உடைய கண்ட்ரோல்ஸு எல்லாமே நம்ம நெட்டில் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம ஃபோனில் செக் பண்ணிக்கலாம். அதனோட ஆப்பில் வந்து அட்ரினாக்ஸில் வந்து ட்ராக்கிங் எல்லாமே, ஜியோ ஃபென்ஸ் எல்லாமே பார்த்துருக்கலாம். வெஹிக்கிளோட கம்ப்ளீட் ட்ராக்கிங்கு, ஃபியூல் எவ்வளோ இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாங்க. அதனோட டீட்டெயில்ஸ் தான் அட்ரினாக்ஸ் ஆப். 57 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இதனோட. இது பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு போல்டான ப்ரெசன்ஸ் வருங்க. உங்களுக்கு வந்து ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கும். நீங்கள் ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் உட்காந்த மாதிரி ஒரு கார் ட்ரைவ் பண்ணணுன்னா இந்த மாடலில் வந்து ஆப்டான ஒரு மாடலுங்க. இதோடைய கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸ் 4 டோர்லேயும் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங் உங்களுக்கு டோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபுட் ரெஸ்ட் மேலே ரெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வந்தாகணும். ஹெட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஹெட்டு மேலே இடிக்காது. ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வித் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சி டைப் சார்ஜர்ஸ் வந்துடுது. கீழே வந்து நீங்கள் பாக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க. லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்திருக்குங்க. லாஸ்ட் ரோ போகிறதுக்கு இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணாலே 1 டச் தாங்க, அது டம்பிள் ஆயிரும். இன்டீரியர் வந்து பாருங்கள். லாஸ்ட் ரோ ஸ்பேஸ் வந்து ஒரு கிட்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் டிரைவ் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கிட்ஸுனா உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. மிரர்ஸோட கண்ட்ரோல் சுவிச்சஸ் இங்கே இருக்குங்க. ஃபோல்டபுள் மிரர்ஸோட பட்டன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இது டாப் எண்ட் மாடலு, அதனால் உங்களுக்கு வந்து பவர் சீட்ஸ் வந்துடுதுங்க. அப் அண்ட் டவுன் வந்துடுது. ஸ்டீரிங் வந்து லெதர் வேப்டு ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே இண்டிகேட்டர்ஸ் இதுங்க. இந்த பக்கம் வந்து லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரைட் சைடு வந்துடுதுங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்திருக்குங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சென்டரில் கொடுத்துருக்காங்க. 2 சைடு அனலாக் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. வெயில்னால உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலைங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து சோனி ஸ்பீக்கர்ஸ் டாப் எண்ட் மாடல் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இதில் வந்துடுதுங்க. உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டியூவல்ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டிரைவர் சைடுக்கு தனி, நீங்கள் பேசஞ்சருக்கு தனி டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சரு.
ஆட்டோ ஸ்டாப் வந்து இது சிக்னலில் ஸ்டாப் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க ஃபியூல் சேவிங்காக. ஹில் டிசைன் கண்ட்ரோல், இஎஸ்பி கண்ட்ரோல். இது வந்து கேமரா இது வந்து கொடுத்துருக்குறாங்க பட்டன்ஸ். இங்கே உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவோட வியூ வந்துடுது. ரிவர்ஸ் போட்டோன்னா நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸோட கேமரா உங்களுக்கு வந்திருக்குங்க. மேக்ஸ் கூலுங்கிற ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலில் நிற்கிற ரொம்ப நேரம் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணால் கேபின் கூல் ஆயிரும் டக்குன்னு. ஏசி வென்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங் டேஷ்போர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்கார்பியோனுங்கிற பேட்சிங் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கீழே. இது வந்து ஆல் வீல் டிரைவ், 4 வீல் டிரைவுங்க. ஸோ அதனோட பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எந்த ஆப்ஷன்ஸோ அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 6 ஸ்பீடு மேனுவலில் ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்குறாங்க. பென் டிரைவு சார்ஜிங்க்கு இது கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. பேசஞ்சர் இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. பின்னாடி இங்கே சைடில் உட்காரலின்னா உங்களுக்கு இங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ தாங்க, லாக் அண்ட் அன்லாக், பூட் ஓப்பன், ஃப்ளிப் கீ கொடுத்து பட்டன் ஸ்டார்ட் தான். பட் இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு கீ கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை ஒரு பட்டன் அமுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் ரெஸ்ட்டு, லெதர் சீட்ஸ் தான் வருதுங்க உள்ள, அதனால கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளாஸ் ஹோல்டர்ஸு, சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பெனரோமிக் வராதுங்க. இது ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் சன்ரூஃப் தான் கொடுத்துருப்பாங்க. 700 தான் உங்களுக்கு பெனரோமிக் சன்ரூஃப் வருங்க. லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ப்ளூடூத் மைக் இங்கே வந்துடுது. இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. ரிவர்ஸ் கியர் மட்டும் இந்த மாடலில் வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி போடணுங்க. மற்றபடி எல்லாமே ஃபார்வர்ட் கியர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்கார்பியோ என் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு டேர்ன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. ஹைட்ராலிக் வந்து பழைய மாடலில் வந்தது. இதில் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ட்ரைவ் பண்ணுறது டீசல் மேனுவல் 2.2 எம்ஹாக் இன்ஜினுங்க. உங்களுக்கு வந்து பவர் வந்து 170 PS, 370 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனோட ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 400 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக தான் கேபின்குள்ளே கேட்குதுங்க. கிளச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குங்க. அதனால் வந்து ரொம்ப வந்து காலில் நீ பெயின் வர மாதிரி இருக்காதுங்க. நல்ல சாஃப்டாக தான் கிளச்சு கொடுத்துருக்குறாங்க. கியரும் நாச்சி கியர் தான், கரெக்டாக ஸ்லாட் ஆகுதுங்க கியர்ஸு. இது ஆல் வீல் டிரைவ், 4 வீல் டிரைவ் மாடலு. அதனால் அதனோட ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ எண்ணில் வந்து ஒரு போல்டான ப்ரெசன்ஸ் தான் முக்கியமான உங்களுக்கு ஒரு லுக்கில் இதுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வியூ பார்த்தீங்கன்னா பேனட் விசிபிலிட்டி வந்து 100% தெரியுங்க. இதனால் நம்ம வந்து தைரியமாக நம்ம ஓட்டுறதுக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இது டேர்ன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வண்டியோட எட்ஜ் எங்கே இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு, இந்த ஹேண்டில்ஸ் பிடிச்சி உள்ளே வர்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கார்பியோ எண்ணில் 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் வருது. அதில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வருதுங்க. இதில் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாடல்ஸ் வருது. Z2, Z4, Z6, Z8 செலக்ட், Z8, Z8 லக்ஸுரி. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு, ஹில் டிசன் கண்ட்ரோல், ABS, CBD, பார்க்கிங் சென்சார், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸ்கார்பியோ என் டீசல் மாடலில் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் மோட்ஸு ஜிப்பு, ஜாப்பு, ஜூம்ன்ட்டுங்க. ஜிப் மோடு வந்து உங்களுக்கு எக்கனாமி மோடுங்க. அது வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த மோடில் தான் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் வந்து ஜாப் மோடு வந்து உங்களுக்கு ஹைவேல போகிறப்ப நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஜூமுங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு மாதிரி எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டியோடது அதில் வந்துருங்க. ஸ்கார்பியோ என் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க.
இதனோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பீரமான பொசிஷன்ல உட்காந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அதுக்காகவே இந்த ஸ்கார்பியோனை லைக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸ்கார்பியோன்னு யூசுவலி வந்து 5 சீட்டரா தான் யூஸ் பண்ணுறாங்க. அக்கேஷ்னலாக 7 சீட்டர் குழந்தைங்களுக்கு ஒரு ஷார்ட் டிரைவுக்கு யூஸ் பண்ணலாங்க. மஹேந்திராவுடைய தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் கார் தாங்க. அதனால் இந்த கார் வந்து எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸு இருக்குங்க. இதில் வந்து பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா 4மே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் வந்து பாயிண்ட் பண்ண இடத்துல கரெக்டாக நிற்கும். ஒரு ரஃப் ரோட்டில் தாங்க நம்ம டிரைவ் பண்ணுறோம். இதனோட சஸ்பென்ஷன் குவாலிட்டி பாருங்கள். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் காயில் ஸ்ப்ரிங்கு வித் எஃப்டிடி ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டேம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. வித் மல்டி டியூனிங் வால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த பம்ப்ஸுக்கு தகுந்த மாதிரி, கீழே உள்ள பம்ப்ஸுக்கு தகுந்த மாதிரி அதுவே ஃப்ரீக்வன்சி டேம்ப் பண்ணி உங்களுக்கு அது சஸ்பென்ஷனை வந்து வச்சுக்குதுங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பென்டா லிங்க்குங்கிற ஒரு சஸ்பென்ஷன் எஃப்டிடி ஓட காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ள பேசஞ்சருக்கும் ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து சிட்டிக்குள்ளே ஒரு 12 கிடைக்குங்க. லாங் போனீங்கன்னா ஒரு 15 to 16 வந்து ஒரு 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா கிடைக்குங்க. இதனோட சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒன்ஸ் தான் ரெகுலராக சர்வீஸ் பண்ணோம். இதனோட சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரு 8,000 கிட்ட வருங்க. அந்த மேஜர் சர்வீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஃபில்டரு இதெல்லாம் மாற்றுறப்போ உங்களுக்கு ஒரு 1 lakh கிலோமீட்டர் போகிறப்போ ஒரு 15,000 அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சர்வீஸ் காஸ்ட் வருங்க. 3 years ஸ்டாண்டர்ட் வாரண்டி வந்துடுதுங்க. அடிஷ்னல் 2 years ஆர் 1,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ணிக்கலாங்க. இந்த வண்டியோடைய எக்ஷோரூம் ஸ்டார்டிங் மாடல் டீசலும் பெட்ரோலும் நான் இதில் போடுறேங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கார்பியோ எண்ணுக்கு லிமிட்டட் பீரியட் ஆஃபர் அப் டு 1 lakh வரைக்கும் இருக்குங்க. லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிஏ மஹேந்திராவில் குயிக்காக உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த வண்டி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னா சிஏ மஹேந்திராவை காண்டாக்ட் பண்ணி பார்க்குறேன். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்கார்பியோ என்னுடைய கம்ப்ளீட் வாக் அரவுண்டு ட்ரைவ் ரிவ்யூ பார்த்தோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்யூவி டைப்பில் உங்களுக்கு வந்து ஹை ஸ்டாண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு 25 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த மாடல் பார்க்கலாம்.